ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, குக்கும்பர் கேரட்டை வச்சு ஒரு ரைத்தா தான் பண்ண போகிறோம். நான் குக்கும்பரையும் கேரட்டையும் தோல் சீவாமல் ஃப்ரெஷ்ஷாக உள்ள குக்கும்பர் கேரட் தான், அதனால் நான் தோல் சீவலை. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், குக்கும்பர், கொத்தமல்லி இலை, காரத்துக்கு சில்லி பொடி, பெருங்காய பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயிர் எடுத்திருக்கேன், நல்லா கட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரில் நான் குக்கும்பர் ஆட் பண்ணுறேன். குக்கும்பர், கேரட் ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஈவனாக அந்த தயிர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட குக்கும்பரையும் கேரட்டையும் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேரட். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு விட்டுடலாம். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு அரை கடுகு உளுந்த பருப்பு வெடிக்கிற டயத்தில் இப்போது நம்ம மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குக்கும்பர் கேரட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.